தந்தையரும் தனையர்களும். இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ். அத்தியாயம் 12. நம் நண்பர்கள் சென்ற நகரம் இளைஞரான ஒரு கவர்னரின் நிர்வாகத்தில் இருந்தது. ரஷ்யாவில் அடிக்கடி நிகழ்வது போல இந்த கவர்னர் ஒரே சமயத்தில் முற்போக்காளரும் சர்வாதிகாரியுமாக விளங்கினார். தாம் நிர்வாக பொறுப்பை மேற்கொண்ட முதல் ஆண்டிலேயே அவர் முன்பு குதிரைப்படை கேப்டனாய் இருந்தவரும் குதிரை பண்ணை சொந்தக்காரரும் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றவருமான குபேர்னியா பிரபுகள் சமூக தலைவரை பகைத்து கொண்டதோடு தம் சொந்த அதிகாரிகளுடனும் சச்சரவிட்டு கொண்டார். இதன் காரணமாக ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளும் பதில் குற்றச்சாட்டுகளும் முடிவில் அளவு கடந்து போய்விடவே பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்த அமைச்சரகம் சச்சரவு நடந்த இடம் சென்று விவகாரத்தை முழுமையாக புரிந்து கொண்டு ஒழுங்குபடுத்துவதற்காக நம்பகமான நபரை அனுப்பி வைப்பது அவசியம் என கருதியது. தலைமை அதிகாரிகள் இதன் பொருட்டு மத்வேய் இலியிச் கலியாசினை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு காலத்தில் கிர்சனாவ் சகோதரர்களின் அரவணைப்பாளராக இருந்த அதே கலியாசினின் புதல்வர் இவரும் இளைஞர். சமீபத்தில் இவருக்கு 40 வயது ஆகியிருந்தது. ஆனால் அதற்குள்ளாகவே அவர் ஆட்சி அதிகாரிகளில் ஒருவராக முயன்று வந்தார். அவரது கோட்டு மார்பின் மீது நட்சத்திர விருதுகள் பக்கத்துக்கு ஒன்றாக விளங்கின. ஆனால் அவற்றில் ஒன்று அயல்நாட்டு விருது, மதிப்பற்றது. எவருடைய விவகாரத்தை தீர்ப்பதற்காக அவர் வந்திருந்தாரோ அந்த கவர்னரை போலவே அவரும் முற்போக்காளராக கருதப்பட்டார். ஏற்கனவே பெரும் புள்ளியாய் இருந்தும் பெரும்பான்மையான பெரும் புள்ளிகளை அவர் ஒத்திருக்கவில்லை. தம்மை பற்றி அவர் மிக மிக உயர்வான கருத்து கொண்டிருந்தார். அவருடைய ஆணவம் எல்லை கடந்தது. ஆனால் எளிமையாக பழகினார். ஆதரவு தோன்ற பார்த்தார். பெரிய மனிதர் பாங்குடன் கேட்டார். நல்லியல்பு பொங்க சிரித்தார். எனவே ஆரம்ப காலத்தில் அருமையான ஆள் என்று கூட பெயர் எடுக்க அவரால் முடிந்தது. ஆனால் முக்கியமான சந்தர்ப்பங்களில் பேச்சு வழக்கில் சொல்வது போல தடபுடல் பண்ணவும் அவர் வல்லவராய் இருந்தார். ஆற்றல் இன்றியமையாதது என்று கூறிவிட்டு ராஜதந்திரியின் முதல் பண்பு ஆற்றல்தான் என்று அப்பொழுது அவர் பிரெஞ்சில் சொல்லுவது வழக்கம். இவ்வளவு எல்லாம் இருந்தும் சாதாரணமாக அவர் மோசம் போய்விடுவார். ஓரளவு அனுபவசாலியான எந்த அரசாங்க ஊழியனும் அவர் மேல் ஏறி சவாரி செய்வான். மத்வேய் இலியிச் கிசோவை உயர்வாக போற்றினார்கள். தாம் மரபு வழக்கை இயந்திரம் போல பின்பற்றும் பிற்போக்கு சடங்கு முறை அதிகாரிகளில் ஒருவர் அல்ல. பொது வாழ்வில் நடக்கும் முக்கிய நிகழ்ச்சி எதையும் தாம் கவனிக்காமல் விடுவது இல்லை என்றும் எல்லோரும் நம்பும்படி செய்ய முயன்று வந்தார். இம்மாதிரி சொற்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தன. தம் கால இலக்கிய வளர்ச்சியையும் அவர் அசட்டையான ஆடம்பரத்துடன் என்றாலும் கவனித்து வந்தார். வயது வந்த மனிதன் வீதியில் சிறுவர்களின் ஊர்வலத்தை கண்டு சில வேளைகளில் தானும் அதில் சேர்ந்து கொள்வது போல ஜார் அலெக்சாந்தர் காலத்து அரசாங்க அதிகாரிகள் அந்த காலத்தில் பீட்டர்ஸ்பர்க்கில் வசித்து வந்த ஸ்வேச்சினா சீமாட்டியின் வீட்டில் மாலை விருந்துக்கு போக ஆயத்தம் செய்து கொண்டு காலையில் கோந்தியாக்கின் நூலில் ஒரு பக்கத்தை படிப்பார்களாம். மத்வேய் இலியிச் உண்மையில் அவர்களை விட வெகு தூரம் முன்னேறவிடவில்லை. அவர் கையாண்ட யுக்திகள் தாம் வேறாக அதிக நவீனமாக இருந்தன. அவர் சாமர்த்தியமாக பசப்புவார். பெரிய தந்திரக்காரர், அவ்வளவேதான். விவகாரங்கள் அவருக்கு விளங்கா. அறிவாற்றல் அவருக்கு கிடையாது. ஆனால் தம் சொந்த விவகாரங்களை நிர்வகிப்பதில் வல்லவராய் இருந்தார். இதில் அவரை புறம் காட்ட யாராலும் முடியாது. இதுதானே முக்கியமானது. மத்வேய் இலியிச் கல்வி தேர்ச்சி பெற்ற உயர் அதிகாரிக்கு இயல்பான பெருந்தன்மையுடன், இன்னும் சொல்ல போனால் வேடிக்கையும் விளையாட்டுமாக அர்காதியை வரவேற்று பேசினார்.
ஆனால் தாம் அழைத்த உறவினர்கள் கிராமத்திலேயே இருந்து விட்டார்கள் என்று அறிந்தபோது அவர் வியப்படைந்தார். உன் தகப்பன் எப்பொழுதுமே விசித்திர பிரகிருதியாய் இருந்தான் என்று வீட்டில் அணியும் நேர்த்தியான மேலங்கியை கை நுனியால் வீசி வீசி ஆட்டியவாறு சொன்னவர் அலுவலக பாங்கில் கச்சிதமாக பொத்தான்களை போட்ட சீருடை அணிந்த இளம் ஊழியன் ஒருவனை பார்த்து, என்ன செய்தி என்று திடீரென வினாவினார். வெகு நேரம் பேசாதிருந்ததால் அந்த இளைஞனின் உதடுகள் ஒட்டி கொண்டிருந்தன. அவன் இருக்கையிலிருந்து எழுந்து தன் மேலதிகாரியை விளங்காமையுடன் நோக்கினான். ஆனால் அவனை சங்கடமான நிலையில் வைத்த பெண்ணே மத்வே இலிச் அவனை கவனிக்கவே இல்லை. நம் உயர் அதிகாரிகள் தங்களுக்கு கீழ்ப்பட்ட ஊழியர்களிடம் கேள்விகள் கேட்பதை பொதுவாகவே விரும்புவார்கள். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் கையாளும் முறைகள் பல்வகையானவை. பின்வரும் முறை பெரும் வழக்கானது. ஆங்கிலேயர்கள் சொல்வது போல இஸ் குயிட் எ ஃபேவரட். அதிகாரிகள் திடீரென்று மிக சாதாரணமான சொற்களை கூட புரிந்து கொள்ள இயலாதவர்கள் ஆகிவிடுவார்கள், செவிடர்கள் ஆகிவிடுவார்கள். உதாரணமாக, இன்று என்ன கிழமை என்று அதிகாரிகள் கேட்பான். இன்று வெள்ளிக்கிழமை மேன்மை தங்கிய அவர்களே என்று மிக மிக மரியாதை உள்ள விடை கிடைக்கும். என்ன என்ன அது, என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என்று விடாமல் திருப்பி கேட்பான் அதிகாரி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மேன்மை தங்கிய அவர்களே. எப்படி, என்ன வெள்ளிக்கிழமை என்றால் என்ன, எந்த வெள்ளிக்கிழமை? பெரிதும் விரும்பப்படுவது இதுதான். வெள்ளிக்கிழமை மேன்மை தங்கிய அவர்களே, வாரத்தில் ஒரு நாள். ஓஹோ, நீ எனக்கு கற்றுக் கொடுக்க கிளம்பி விட்டாயாக்கும். என்னதான் முற்போக்குவாதியாக கருதப்பட்டாலும் மத்வே இலியிச்சும் அதிகாரிதானே. தம்பி, கவர்னரை கட்டாயம் போய் பார்க்கும்படி உனக்கு யோசனை சொல்லுகிறேன் என்று அர்காதியிடம் கூறினார் அவர். அதிகாரிகளிடம் போய் வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்ற பழைய கொள்கையை கடைபிடிப்பதால் நான் இதை சொல்லவில்லை. கவர்னர் கண்ணியமான மனிதர் என்பதனால் சொல்கிறேன். தவிர இவ்வூர் உயர்குல வட்டாரத்தினரை அறிமுகம் செய்து கொள்ள நீ ஆசைப்படுவாயே. நீ கரடி அல்ல என்று நம்புகிறேன். அவர் நாளை இங்கு பெரிய நடன விருந்து கொடுக்கிறார். நீங்கள் இந்த விருந்துக்கு வருவீர்களா என்று கேட்டான் அர்காதி. எனக்காக தான் இந்த விருந்து கொடுக்கிறார் என்று அநேகமாக வருத்தத்துடன் கூறினார் மத்வே இலியிச். நீ நடனமாடுவாய் அல்லவா? ஆடுவேன், ஆனால் மோசமாக. இது மோசம். இங்கே அழகான பெண்கள் இருக்கிறார்கள். தவிரவும் நடன ஆட தெரியாமல் இருப்பதற்கு இளைஞன் வெட்கப்பட வேண்டும். இதை நான் சொல்வதும் பழைய கொள்கைப்படி அல்ல. மூளை கால்களில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆனால் பைரனிசம் கேலிக்குரியது. அவன் காலம் கடந்து விட்டது. ஆனால் மாமா, நான் பைரனிசம் காரணமாக அல்ல. இவ்வூர் பெண்களை உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். உன்னை என் அரவணைப்பில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் வாக்கியத்தை முடிக்கும் முன்பே குறுக்கிட்டார் மத்வே இலிச். உனக்கு கதகதப்பாய் இருக்கும் இல்லையா? ஏவலால் வந்து வரி விதிப்பு அலுவலக தலைவர் வந்திருப்பதாக அறிவித்தான். இவர் சுருக்கம் விழுந்த உதடுகள் கொண்ட இன்விழி கிழவர். இயற்கை மேல் அளவு கடந்த அன்பு உள்ளவர். சிறப்பாக கோடைக்கால பகல்கள் அவருக்கு நிரம்ப பிடிக்கும். அப்பொழுது ஒவ்வொரு தேனியும் ஒவ்வொரு மலரிலிருந்து காணிக்கை பெறுகிறது என்று அவர் சொல்வது வழக்கம். அர்காதி விடை பெற்று சென்றான். தாங்கள் தங்கியிருந்த விடுதியில் அவன் பசாராவை கண்டான். கவர்னரை பார்க்க உடன் வரும்படி வெகு நேரம் வாதாடி அவனை இணங்க செய்தான். ஒன்றும் செய்வதற்கில்லை. முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம். நிலப்பிரபுகளை பார்க்க வந்திருக்கிறோம் என்றால் அவர்களை பார்த்து தொலைப்போம் வா என்று கடைசியில் இசைந்தான் பசாராவ். கவர்னர் இரு இளைஞர்களையும் இன்முகத்துடன் வரவேற்றார். ஆனால் அவர்களை உட்காரச் சொல்லவில்லை. தானும் உட்காரவில்லை. அவர் ஓயாமல் பரபரப்புடன் அலையாய் பாய்ந்திருந்தார்.
இறுக்கமான உத்தியோக உடுப்பையும் மட்டுமீறி இறுக கட்டிய டையையும் காலை முதல் மாட்டிக்கொண்டு வளைய வந்தார். ஆற அமர சாப்பிடவோ குடிக்கவோ செய்யாமல் எப்பொழுது பார்த்தாலும் உத்தரவு போட்ட வண்ணமாய் இருந்தார். மாநிலத்தில் அவர் புர்தாலு என்ற பட்டப்பெயர் பெற்றிருந்தார். பிரபல பிரெஞ்சு மத உபதேசியர் பெயரின் அடியாக அல்ல, புர்தா என்ற ருஷ்ய சொல்லின் அடியாக வாய்த்த பட்டம் இது. கிர்சனாவையும் பசாராவையும் அவர் தம் வீட்டு நடன விருந்துக்கு அழைத்தார். 2 நிமிடம் பொறுத்து அவர்களை கெய்சரோவ் என்ற குலப்பெயருள்ள அண்ணன் தம்பிகள் என்று நினைத்து விருந்துக்கு வரும்படி மறுபடியும் அழைத்தார். கவர்னர் வீட்டிலிருந்து அவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு கால்நடையாக புறப்பட்டார்கள். வழியில் சென்ற சவாரி வண்டியிலிருந்து ஹெவ்கேனி வசிலிச் என்று கூவி அழைத்தவாறு திடீரென்று குதித்து பசாராவை நோக்கி பாய்ந்தான் ஒருவன். அவன் உயரமற்றவன். ருஷ்ய மொஸ்தாரில் தைத்த ஹங்கேரி குதிரை படையினரின் மேல்கோட்டு அணிந்திருந்தான். ஹா, நீங்களா? திருவாளர் ஜித்னிகா என்று நடைபாதையில் மேலே நடந்தவாறே சொன்னான் பசாராவ். என்ன காரியமாக வந்திருக்கிறீர்களோ? தற்செயலாகத்தான் என்று பதிலளித்தான் வந்தவன். பின்பு வண்டியின் பக்கம் திரும்பி ஒரு 5 தடவை கையை வீசி ஆட்டி எங்கள் பின்னே வா வா என்று கத்திவிட்டு வாய்க்காலை தாண்டி குதித்து பேச்சை தொடர்ந்தான். என் தகப்பனாருக்கு இங்கே காரியம் இருந்தது, சும்மாதான் என்னையும் கூப்பிட்டார். நீங்கள் வந்திருப்பதாக இன்றைக்கு தெரிந்து கொண்டு உங்கள் விடுதிக்கு கூட போய் பார்த்தேன். உண்மையாகவே நண்பர்கள் விடுதி திரும்பியதும் தங்கள் அறையில் ஒரு பக்கம் பிரெஞ்சிலையும் மறுபக்கம் ருஷ்ய கூட்டெழுத்திலையும் சித்னிகாவின் பெயர் பொறித்த ஓரங்களில் வளைந்த அடையாளச் சீட்டு இருந்ததை கண்டார்கள். நீங்கள் கவர்னர் வீட்டிலிருந்து வரவில்லை என்று நம்புகிறேன், அப்படித்தானா? நம்பாதீர்கள், நாங்கள் அங்கிருந்துதான் வருகிறோம். ஹா, அப்படியானால் நானும் அவரிடம் போகிறேன். ஹெவ்கேனி வசிலிச், எனக்கு இவரை அறிமுகப்படுத்துங்களேன். சித்னிகோவ் கிர்சனாவ் என்று நிற்காமலே முணுமுணுத்தான் பசாராவ். எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி என்று பக்கவாட்டில் முன்னே வந்து மட்டுமீறி நாசுக்கான கையுறைகளை கழற்றியவாறு கூறினான் சித்னிகாவ். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஹெவ்கேனி வசிலிச்சின் நெடுங்கால நண்பன், அவருடைய சீடன் என்று கூட சொல்ல முடியும். என் மறுபிறப்புக்கு நான் இவருக்கே கடன்பட்டிருக்கிறேன். அர்காதி பசாராவின் சீடனை நோட்டமிட்டான். முடியை ஒட்ட வாரியிருந்த அவனுடைய சிறிய ஆனால் கவர்ச்சியான முக அமைப்பில் கலவரமும் மடமையும் நிறைந்த இறுக்கம் தென்பட்டது. சிறிய இடுங்கிய கண்கள் அமைதியின்றி உறுத்து பார்த்தன. அவன் நிம்மதியின்றி ஒரு மாதிரி விட்டு விட்டு கட்டை சிரிப்பு சிரித்தான். எதையும் யாரையும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்று பசாராவ் என் முன்னிலையில் முதல் தடவை சொன்னதும் எனக்கு எப்படி களி பொங்கிற்று தெரியுமா? ஏதோ ஒளி பாய்ந்து எல்லாவற்றையும் விளங்கிவிட்டது போல இருந்தது. மெய்யாகவே ஆஹா, கடைசியில் சரியான மனிதர் கிடைத்து விட்டார் என்று நினைத்து கொண்டேன். ஒன்று கேளுங்கள் ஹெவ்கேனி வசிலிச், ஒரு இளைய சீமாட்டியை நீங்கள் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும். அவள் உங்களை நன்றாக புரிந்து கொள்வாள். உங்கள் வருகை அவளுக்கு திருநாளாக இருக்கும். அவளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்களே. யார் அவள் என்று விருப்பமின்றி கேட்டான் பசாராவ். குக்ஷினா, ஹவுதோத்யா குக்ஷினா. அருமையான பெண், காழ்ப்புகளிலிருந்து விடுபட்டவள். இந்த சொல்லின் உண்மையான அர்த்தத்தில் முற்போக்குள்ள பெண். ஒன்று சொல்லட்டுமா? வாருங்களேன், இப்பொழுதே அவள் வீட்டுக்கு போவோம் எல்லோருமாக. அவள் வீடு இதோ 2:08 தான் இருக்கிறது. அங்கே காலை ஆகாரம் சாப்பிடுவோம். நீங்கள் இன்னும் சாப்பிட்டிருக்க மாட்டீர்களே? இன்னும் இல்லை. நிரம்ப நல்லதாயிற்று. அவள் மனமுறிவு செய்து கொண்டு விட்டாள். யாரையும் சார்ந்தவள் அல்ல. அழகியா என்று குறுக்கே கேட்டான் பசாராவ். இல்லை, அழகி என்று சொல்ல முடியாது.
அப்படியானால் எந்த இழவுக்காக எங்களை அவள் வீட்டுக்கு அழைக்கிறேன்? அப்பா, எப்பொழுதும் கேலி பேச்சுதான் உங்களுக்கு. அவள் நமக்கு ஷாம்பேன் கொடுத்து உபசரிப்பாள். அப்படி சொல்லும் காரியக்கார ஆசாமி இப்பொழுதுதான் வெளிப்படுகிறார். ஆமா, உங்க தகப்பனார் சாராய குத்துகை எடுப்பதில் தான் முனைந்திருக்கிறாரோ? ஆமா ஆமா என்று சட்டென கூறிவிட்டு கீச் குரலில் சிரித்தான் சிட்னிகாவ். அப்புறம் என்ன, சம்மதம்தானே? தெரியாது, மெய்யாகவே மனிதர்களை பார்க்க விரும்பினாய் அல்லவா? போயே என்று தனிந்த குரலில் சொன்னான் அர்காதி. நீங்கள் மட்டும் என்ன, திருவாளர் கிர்சனாப், நீங்களும் வாருங்கள், நீங்கள் இல்லாமல் முடியாது என்றான் சிட்னிகாவ். நாம் எல்லோரும் ஒரு மொத்தமாக படையெடுப்பதா? எப்படி? பரவாயில்லை, குக்ஷினா அருமையானவள், ஷாம்பேன் கிடைக்கும் அல்லவா என்று கேட்டான் பசாராவ். 1க்கு 3 இதற்கு நான் உத்தரவாதம் என்றான் சிட்னிகாவ். எதை பணயம் வைக்கிறார்? என் தலையை. தகப்பனாரின் பணப்பையை பணயம் வைத்திருந்தால் மேலாக இருக்கும். நல்லது, போவோம். அத்தியாயம் 12 முடிந்தது. தந்தையரும்